சிந்து பைரவி சீரியல்ல ரொம்பவே தரமான சம்பவங்கள் எல்லாமே இனிமே தான் வந்து நடக்க போகுது அப்படின்னே வந்து பார்க்கலாங்க. முதல் தடவை வந்து சிவா தன்னோட பெரியம்மாவை எதிர்த்து இந்த கல்யாணமே எனக்கு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாரு. உண்மையிலே இது நல்ல விஷயம். அதோட சேர்த்து சிந்து கூட வாழ விரும்புறேன் அப்படிங்கிறதையும் எடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் சிவா சிந்து ரெண்டு பேருமே சேரணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா அப்படிங்கிறதையும் வந்து சொல்லுங்க. இந்த பக்கம் சிவா பார்த்தீங்கன்னா ஊருக்கு வந்து போயிருக்காங்க. அந்த நேரம் பார்த்து அவங்க வீட்டில் வந்து இது அன்னபூரணியோட அண்ணன் பொண்ணு ஸ்வாதியை பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே வந்து சிந்து தான் யார் அப்படிங்கிற விஷயத்த கூட வந்து சொல்லியிருப்பான். மகா வந்து சொல்லியிருப்பா, இவன் எங்கள் வீட்டு வேலைக்காரி அப்படின்னு சொன்னதுக்கே சிந்து பயங்கரமாக வந்து கோவப்பட்டு, நான் ஒன்றும் இந்த வீட்டு வேலைக்காரி கிடையாது, நான் டாக்டரோட மனைவி அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க. இருந்தாலுமே வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து அவன் இந்த மாதிரி ஒரு பெரிய துரோகத்தை வந்து பண்ணிட்டா. இதுக்கப்புறமும் எங்க வீட்டுல என்னோட மருமகளா இருக்கிறதுக்கு அவளுக்கு எந்த விதமான தகுதியும் கிடையாது. அதனால நாங்க அவளுக்கு வந்து டைவர்ஸ் கொடுக்க போறதா இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உன்னோட பொண்ணு ஸ்வாதியை வந்து என் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்கும்போது அவங்களுமே ஓகே சொல்லிடுறாங்க, இவங்களுமே ஓகே சொல்லிடுறாங்க. அதனால அன்னபூரணி பார்த்தீங்கன்னா சிந்து கிட்ட வந்து சொல்றாங்க, என் பையன் என் மக சிவா வந்து நான் சொல்ற பேச்சு எப்பயுமே வந்து தட்ட மாட்டான். அதனால நான் வந்து நாளைக்கே நிச்சயதார்த்தம் வந்து பண்ண போறேன். உன்னால முடிஞ்சதை நீ போய் பார்த்துக்கோ. சிவாவுக்கும் சுவாதிக்கும் தான் வந்து கல்யாணம் நடக்கும். நீ இதுக்கப்புறமும் இந்த வீட்டுல இருக்கவே முடியாது. உனக்கு மருமக அப்படிங்கிற இடம் வந்து இந்த வீட்டுல எப்பயுமே வந்து கிடைக்காது. நான் என்ன சொல்றேனோ அதுதான் என் புள்ள சிவாவும் வந்து கேட்பான் அப்படிங்கிற மாதிரி வந்து அன்னபூரணி ரொம்பவே கோவமாகவும் சொல்லிடுறாங்க. மகாவுக்கு இது ஒண்ணுவே போதும். ஏன்னா எப்படியாவது சிந்துவை கலட்டி விட்டுட்டு இப்ப சுவாதியை கல்யாணம் பண்ணா ரொம்ப பெரிய கோடீஸ்வர பொண்ணு, பணக்கார பொண்ணு அப்படின்னு நினைச்சிட்டு அப்படியே வந்து இருந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா சிந்து வந்து என்ன சொல்றது என்ன பண்றது அப்படின்னே வந்து தெரியாம ரொம்பவே குழப்பத்திலையும் இதுலயும் இருக்காங்க. அதனால சிவாவுக்கு உடனே வந்து கால் பண்றாங்க. சிவா வந்து பாத்தீங்கன்னா எடுக்கவே வந்து மாட்டேங்கிறாரு. அடுத்த நாள் காலையில வந்து நிச்சயதார்த்தம் பண்ற போது வந்து சிந்துவை வந்து வெளியில இருந்தா கண்டிப்பா இந்த நிச்சயதார்த்தத்தை நல்லபடியா நடத்த விட மாட்டான். அதனால வந்து சிவா ஊர்ல இருக்கான், அவன் வர்றதுக்குள்ள நம்ம இந்த நிச்சயதார்த்தத்தை வந்து முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சு பிளான் பண்றாங்க. சிந்து வந்து இதுக்கு கண்டிப்பா ஏதாவது இடையூறு பண்ணுவா. அதனால அவளை வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்குள்ள சேர்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு பிளான் பண்ணிட்டு இதை மகா பாத்தீங்கன்னா ஒரு ரூம்ல வச்சுட்டு சிந்துவை வந்து அடிச்சுட்டு லாக் பண்ணிடுறாங்க. சிந்து எவ்வளவுதான் வந்து கத்துனாலுமே வந்து வெளியில இருந்து யாருமே வந்து அவளை பார்க்கவும் மாட்டேங்கிறாங்க, கதவை திறக்கவும் மாட்டேங்கிறாங்க. இந்த பக்கம் பாத்தீங்க அப்படின்னா சுவாதிக்கும் சிவாவுக்கும் வந்து நிச்சயதார்த்தம் வந்து நடந்துட்டே இருக்கு. மாப்பிள்ளை வந்து இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. இல்ல, ஒரு வேலை விஷயமா அவர் ஊருக்கு போயிருக்காரு. அவர் இல்லைன்னா என்ன, நீங்க நிச்சய பத்திரிகையை படிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நிச்சயதார்த்தமும் வந்து நல்லபடியா பண்ணியும் முடிச்சிடுறாங்க. இந்த விஷயம் எதுவுமே பாத்தீங்கன்னா சிவாவுக்கு வந்து தெரியாது. ஒரு வழியா இது எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கதவை திறந்து விட்டு மகா வந்து சொல்றாங்க, என் பையனுக்கும் சுவாதிக்கும் பாத்தீங்கன்னா ஒரு வழியா நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. இனிமே நீ இல்ல வேற யாரும் நினைச்சாலும் சரி சிவாவுக்கு மனைவியா நீ வந்து வரவே முடியாது. இந்த வீட்டை விட்டு நீ போறது உறுதி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அன்னபூரணி அக்கா சொன்னா சிவா என்ன வேணாலும் வந்து செய்வான். அவங்க சொன்ன ஒரே காரணத்துக்காக டைவர்ஸ் பத்திரத்துல கையெழுத்து போட்டவன் அவங்க சொன்னா அப்படிங்கிறதுக்காக உன் கூட வாழாம சுவாத்திய கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஒத்துப்பான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. சிந்துவுக்கு இதனால ரொம்பவே வந்து பயமாயிருது. நீங்க பண்றது எல்லாமே வந்து நியாயம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க, அது எல்லாம் ரொம்ப பெரிய அநியாயம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சிந்துவும் பாத்தீங்கன்னா ரொம்பவே கோவமா வந்து மகா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா. உன்னால என்ன முடியுமோ அதை நீ பாரு, ஆனா எக்காரணத்தை கொண்டும் சிவாவுக்கும் சுவாதிக்கும் நடக்கக்கூடிய கல்யாணத்தை உன்னால நிறுத்தவே முடியாது அப்படிங்கிற மாதிரியும் வந்து மகா ரொம்பவே திமுறாவும் தென்னாவட்டாவும் சொல்லிட்டு போயிடுறாங்க. ஒரு பக்கம் சிந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே வந்து உடஞ்சு அழுதுகிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இது சிவா கிட்ட உடனே சொல்லியே ஆகணும் அப்படின்னு நினைச்சு கால் பண்றாங்க. ஆனா கால் போகவே மாட்டேங்குது. அப்பப்போ நாட் ரீச்சபிள்னு வந்துகிட்டு இருக்கு. இதனால பாத்தீங்கன்னா சிந்து ரொம்பவே மன உளைச்சல் ஆளாகிறாங்க. பைரவியும் சிந்துவும் வந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்படி ஒரு விஷயம் நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சிந்து ரொம்பவே வந்து அழுது புலம்புறாங்க. பரவாயில்ல சிந்து, நீ எதை பத்தியும் கவலைப்படாத, கண்டிப்பா இந்த கல்யாணம் நடக்காது. சிவா வந்தோடனே முதல்ல இந்த விஷயத்தை சிவா கிட்ட சொல்லு, கண்டிப்பா அவர் இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க மாட்டாரு, நீ நம்பிக்கையோட இரு, எல்லாமே நல்லதா நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பைரவியும் சிந்துவுக்கு வந்து ஆறுதல் சொல்லிட்டு போயிடறாங்க. அதே மாதிரி ஆறுமுகமும் பாத்தீங்க அப்படின்னா சொல்லிடுறாரு. ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி கண்டிப்பா வந்து சிவாவுக்கும் சுவாதிக்கும் கல்யாணம் நடக்குமா இல்லையா அப்படிங்கிறதே ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அண்ட் கண்டிப்பா வந்து இந்த விஷயத்துக்கு வந்து சிவா வந்து ஒத்துக்க போறது கிடையாது. அன்னபூரணிக்கிட்டேயே நேரடியா சொல்ல போறாங்க. இதனால இன்னும் என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரப்போகுது அப்படிங்கறத நம்ம அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.